ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோட கண்டினியூ விலாக் தான் இது. பாப்பா பர்த்டேக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய அவுட்ஃபிட் இது தான். சிம்பிளாக வந்துட்டு சாரீ மட்டும் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அம்மா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஊர்லேருந்தே கொண்டு வந்திருந்தாங்களா. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு கட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மழை கரெக்டாக வந்துட்டு கேக் வெட்டுற டைமில் ஸ்டார்ட் ஆச்சு. சரி கேக் வெட்டிடலாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்களை வச்சு மட்டும் கேக் வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா தான் அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட்டமாக வேறு இருக்கவும் அவள் மூஞ்சியே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் தான் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரையும் வச்சு வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அளவு போட்டாச்சு. சரி வெளியில் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட்டு மழை வந்துட்டு கொஞ்சம் ஓவராக பேஞ்சனால அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு டேபிள்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டாச்சு. சரி நம்ம எப்படியும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் மழை பெஞ்சிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் குரானோட ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன். கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பொறுமை இல்லை. அதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் புகழுக்கு மட்டும் டயர்டே ஆகலை. அவளுக்கு பாட்டு போட்டு உள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட பர்த்டே இந்த வருஷம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.